Example 9.9. Evaluate integral 0 to 9 1 by x root x plus dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை வந்து டைரக்டா நம்ம இன்டகிரேட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த ரூட் எக்ஸ் இருக்குல்ல டினாமினேட்டர் அதை யூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இந்த ரூட் எக்ஸ் என்னன்னு எடுத்துக்கிறோம், யூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். உடனே டிஃபரன்ஷியேட் பண்ணும். இந்த என்ன பண்ணலாம், டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரூட் அந்த சைடு பண்ணால் ஸ்கொயர் ஆகிடும் இல்லையா? இல்லை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகிடும், ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ யூ ஸ்கொயர் வரும். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இப்போ எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸை யூவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஎக்ஸ் பை டியூ ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 2u. இந்த டியூவை கிராஸ் பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும், டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2u du அப்படின்னு வந்துருமா? ரைட், ஓகே. சரி, ஏன்னா நம்ம எக்ஸில் இருக்கிறத யூவில் கன்வெர்ட் பண்ணிடுறோம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ லிமிட்டும் அதே மாதிரி மாற்றணும். சரிங்களா? இப்போ லிமிட் வந்து 0 to 9 இருக்கு இல்லையா, அதை இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ யூவில் கன்வெர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு யூன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை சப்ஸ்டிட் பண்ணும், முதல்ல 0 சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டிட் பண்ண வரும் ஃபுல்லாக 0. அப்போ யூ ஈக்குவல் டு 0 பாருங்க, எக்ஸுக்கு 0 கொடுத்தா யூ 0. அதே மாதிரி எக்ஸுக்கு 9 கொடுத்துன்னு வச்சுங்க, 9க்கு ரூட் எடுத்தா 3, அப்போ யூக்கு 3. ஆல்ரெடி லிமிட் வந்து 9 இருக்கிறது என்ன ஆயிடுச்சுப்பா, 3 மாறிடுச்சு யூவில் கன்வெர்ட் பண்ணும்போது. ரைட், இப்போ எல்லாத்தையும் எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணுமா கொஸ்டினில் பாருங்க. இன்டகரல் 0 to 9, 0 to 9 என்ன ஆயிடுச்சுப்பா, 0 to 3 1 by dxக்கு பேர் என்ன பண்ணலாம், நம்ம 2u duன்னு போடணும். dx பாருங்க, dx பதிலா 2u du டிவைட் பை x. xக்கு பதிலா என்ன பண்ணணும், இங்க பாருங்க, xக்கு பதிலா u ஸ்கொயர் பண்ணணும் பிளஸ் ரூட் எக்ஸுக்கு பதிலா என்ன பண்ணணும், யூன்னு போடணும். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்தது என்ன பண்றோம், நம்ம இந்த u காமனா எடுத்து என்ன பண்ண, டினாமினேட்டர் நியூமினேட்டர் ஒரு u கேன்சல் பண்ணிடும். பாருங்களேன், இந்த 2 வெளியே எடுத்துறோம். 2 இன்ட்டு இன்டகரல் 0 to 3. இங்க பாருங்க, நியூமினேட்டர்ல ஒரு u இருக்கு, அந்த யூக்கும் டினாமினேட்டர்ல u ஸ்கொயர் பிளஸ் யூன்னு இருக்குல்ல, அதுல இருந்து யூவை காமனா எடுத்து கேன்சல் பண்ண என்ன ஆகும், அப்ப டினாமினேட்டர்ல இருக்குன்னா u பிளஸ் 1ன்னு இருக்கும் டினாமினேட்டர்ல. ஏன்னா யூவை காமனா வெளியே எடுத்துட்டா u பிளஸ் 1 இருக்கும். நியூமினேட்டர்ல வந்து 2u duன்னு இருக்கு இல்லையா, இல்ல u கேன்சல் ஆகி இந்த 2 தான் ஆக்சுவலா வெளியில போட்டாச்சு. சரிங்களா? அவ்வளவுதான், அவ்வளவுதான், சிம்பிளா வந்துடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்து இன்டகிரேட் பண்றது ஈஸி. இப்போ பாருங்க, 2 இன்ட்டு இப்போ ஆக்சுவலா 1 by 1 plus u இதை இன்டகிரேட் பண்ணுறது ஈஸிமா. ஏன்னா நார்மலா 1 by x இன்டகிரேட் பண்ணா log x. அப்போ 1 by 1 plus u பண்ணா என்ன வரும், log 1 plus u. லிமிட் வந்து 0 to 3. முதல்ல அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும் இல்லையா? பாருங்க, அப்பர் லிமிட் 2 3 அப்ளை பண்ணா 1 plus u, 1 plus 3 அப்ளை பண்ணா 4 போட்டுருமா, மைனஸ் போட்டு அப்புறம் லோயர் லிமிட் log of 1 plus 0, 1 plus 0 போட்டா என்ன வரும், 1. அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் என்ன வருது பாருங்க ஃபைனலா, 2 இன்ட்டு log 4 மைனஸ் log 1. இதான் ஆன்சர். இதுல இந்த log 1ஓட வேல்யூ 0மா, log 1க்கு 0. அப்ப 0 அப்ளை பண்ணிட்டா வெறும் log 4 மட்டும்தான். வெளியில ஒரு 2 இருக்கு, அப்ப 2 log 4 இஸ் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது இந்த 2 log 4 இருக்குல்ல, பாருங்க 2 log 4 தான் ஆன்சரு. இந்த log முன்னாடி நம்பர் வந்து பவர் ரூல் யூஸ் பண்ணி பவருக்கு போயிடும். அப்ப என்ன பண்ண, log 4 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ 4 ஸ்கொயர்னா 16, அப்ப log 16 இஸ் ஆன்சர். சரிங்களா? நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுக்கலாம். புக்கில் ஒரே லைனா போட்டிருப்பாங்க, நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்க, எக்ஸாம்பிள் 9.10. எவால்வேட் இன்டெக்ரல் 1 to 2 x by x plus 1 in x plus 2 into dx. ஆக்சுவலா இது ஐன்னு எடுத்துக்கிறோம். லெட் ஐனா இன்டெகிரேட். ஒன்றும் இல்லை, இது வந்து ஆக்சுவலாக பார்ஷியல் ஃப்ராக்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி மல்டிப்ளைல இருக்கிறத ப்ராடக்ட்ல இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், அடிஷனில் எழுத போகிறோம். அதை தான் இங்கே டேரெக்டாக எழுதிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்க, ஆக்சுவலாக நமக்கு என்னதுன்னா எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2ன்னு இருந்தது இல்லையா, இதை தான் நம்ம என்ன பண்ணோம், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ண என்ன வரும், நம்ம 11th படிச்சிருக்கோம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். எப்படின்னா a by x plus 1 plus b by x plus 2 அப்படின்னு பார்ஷியல் ஃப்ராக்ஷன். இதில் இந்த ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ தான் கண்டுபிடிப்போம். அதுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏவோட வேல்யூ வந்து -1, பியோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ கண்டுபிடிச்சி தான் சப்ஸ்டிட் பண்ணி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணிட்டாங்க. -1 by x plus 1 plus 2 by x. இதை இன்டகிரேட் பண்ணுறது ஈஸிமா. சரி, அந்த மாதிரி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தனித்தனி, அதாவது ப்ராடக்ட்ல இருந்ததை அடிஷனல் வர மாதிரி தனித்தனியாக ப்ளஸ் வச்சு பிரிச்சாச்சு. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணது ஈஸி. எப்படின்னா -1 விட்டுடுங்க, 1 by x plus 1 பண்ணா log of x plus 1, அதாவது 1 by x பண்ணா log x இல்லையா, அப்போ 1 by x plus 1 பண்ணா log x plus 1. அதே மாதிரி 2 இன்ட்டு log of x plus 2. அப்புறம் அப்பர் லிமிட் வந்து 2 1 அப்புறம் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து லிமிட்டை வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். லிமிட்டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். என்ன பண்ணுறாங்க, இந்த சம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2 வந்து பவர் கொண்டு போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகிடும், log of x plus 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் log of x plus 1. அதாவது இந்த டேர்ம் வந்து அப்படியே வச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? மைனஸ் அப்படியே, ஏன்னா இப்போ log m மைனஸ் log n இருந்தா இது எப்படி எழுதலாம்னா log m by n எழுதலாம். அப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரே log காமனாக போட்டு
எக்ஸ் பிளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் பை எக்ஸ் பிளஸ் ஒன் அதை தான் இங்கே போட்டிருக்காங்க லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் பை எக்ஸ் பிளஸ் ஒன் லிமிட் வந்து 1 to 2. இப்போ அப்ளை பண்ணலாம் லிமிட். இப்போ லிமிட்டை வந்து 1 to 2 அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் இருக்க இடத்துல அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். அப்ளை பண்ண நான் வருது பாருங்க லாக் ஆஃப் இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல 2 அப்ளை பண்ணால் 2 + 2 4 4 ஸ்கொயர் பண்ணால் வரும் 16 பை அதே மாதிரி 2 எங்கே அப்ளை பண்ணால் 3 16 by 3 வரும் மைனஸ் லாக் ஆஃப் லோயர் லிமிட் அப்ளை பண்ணினா 1 அப்ளை பண்ணால் 1 + 2 3 3 ஸ்கொயர் பண்ணால் 9 by 2 வரும். அவ்வளோதான் லாக் ஆஃப் 16 by 3 மைனஸ் லாக் 9 by 2 வரும். மறுபடியும் அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம் லாக் எம் மைனஸ் லாக் என் அந்த ரூலை வச்சு லாக் எம் பை என் எழுதுனா பாருங்க லாக் ஆஃப் காமனாக லாக் போட்டு 16 by 3 by 9 by 2 அது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா வரும் 2 by 9 ஆகிடும். இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் பாருங்க எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண முடியாது அப்படியே விட்டாங்க 9 3 சார் 27 16 2 சார் 32 அப்போ லாக் ஆஃப் 32 by 27 இஸ் ஆன்சர். சரிங்களா? ஓகே அடுத்த ப்ராப்ளம். அடுத்த எக்ஸாம்பிள் 9.11 எவால்வேட் இன்டெக்ரல் 0 to pi by 2 let I equal to integral 0 to pi by 2 cos theta by 1 plus sin theta into 2 sin theta into d theta அப்படின்னு கொடுத்துருவாங்க. இது ஒரு சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட போகிறோம் ஏற்கனவே நம்ம போட்டோம் இல்லையா அந்த மாதிரி. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த 1 plus sin theta u அப்படின்னு எடுத்துக்கணும். யூன்னு எடுத்துட்டாலே உடனே நம்ம அது புட்டு u equal to 1 plus sin theta எடுத்துட்டா உடனே டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ யூவை டிஃபரன்ஷியேட் பண்ண வரும் du by d theta equal to 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 plus sin theta டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos theta. இந்த d theta அப்படியே கிராஸ் பண்ணிடுங்க. அப்போ du equal to cos theta d theta அப்படின்னு வந்துடுச்சுங்களா? ஓகே அடுத்தது லிமிட் மாறும் இல்லையா ஏன்னா இப்போ தீட்டால இருந்ததை யூல மாற்ற போகிறோம். ஸோ அப்போ லிமிட் மாறும் இல்லையா லிமிட் மாற்றணும் எப்படின்னா அந்த u equal to 1 plus sin theta அதில் போடுங்க லிமிட் வந்து 0 போடுங்க. எங்க தீட்டா இருக்கிறதுல போடுங்க பாரு u equal to 1 plus sin 0 0 தான். அப்போ u equal to 1ன்னு வருது பாரு தீட்டாக்கு 0 கொடுத்தா 1. அடுத்தது தீட்டாக்கு பை பை 2 கொடுப்பாருங்க u equal to 1 plus sin பை பை 2 வந்து 1 அப்போ 1 plus 1 2 அப்போ u வந்து 2. அப்போ லிமிட் வந்து 0 to pi by 2 இருந்தது என்ன ஆச்சுப்பா 1 to 2ன்னு மாறிடுச்சு. சரி மாறிடுச்சிங்களா? இப்போ கொஸ்டின்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க பாருங்க. அதே மாதிரி இங்க பாருங்க cos theta d theta க்கு பதிலா என்னன்னு போடலாம் duன்னு போடுறது பாருங்க cos theta d theta க்கு பதிலா duன்னு போட்டாங்க. அதே மாதிரி இந்த 1 plus sin theta க்கு பதிலா u போட்டாங்க. அதே மாதிரி 2 plus sin theta க்கு பதிலா 1 plus u போட்டாங்க. எப்படி தெரியுங்களா அது ஆக்சுவலா இங்க பாருங்க u வந்து 1 plus sin theta சப்போஸ் இதை லெஃப்ட் சைடு ஒரு 1 ஆட் பண்ணா ஆயிடும் 1 plus u ஆயிடுமா ரைட் சைடில் அதே மாதிரி ஒரு 1 ஆட் பண்ணா 1 கூட 1 ஆட் பண்ணா 2 ஆயிடும். அப்போ 2 plus sin theta ஆயிடும் இல்லையா? அப்போ 2 plus sin theta க்கு பதிலா என்ன பண்ணலாம் 1 plus u போடலாம் இல்லையா? அதை தான் இங்க போட்டிருக்காங்க இந்த 2 plus sin theta க்கு பதிலா 1 plus u அப்படின்னு போட்டாங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்க. இதுக்கு அடுத்தது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க கவனிங்க. இங்க பாருங்க என்ன பண்றாங்கன்னா 1 plus u minus u. இப்போ என்ன நியூமரேட்டர்ல u ஆல ஆட் பண்ணி u ஆல மைனஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த u கேன்சல் ஆச்சுன்னா 1ன்னு வரும் நியூமரேட்டர்ல. நியூமரேட்டர் 1ன்னு வந்தா டினாமினேட்டர் ஆஸ் யூசுவல் வந்துரும் இல்லையா? ஸோ என்ன பண்ணிருக்காங்க 1 plus u minus u. இதுல இந்த u into 1 plus u இருக்கா தனித்தனி டிவைட் பண்ணுங்க 1 plus u by u into 1 plus u minus u by 1 plus u u into இப்போ இதில் இந்த 1 plus u கேன்சல் ஆச்சுன்னா அப்போ 1 by uன்னு வரும் மைனஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா u கேன்சல் ஆச்சுன்னா 1 by 1 plus uன்னு வரும். இதை இன்டகிரேட் பண்ணுறது ஈஸிமா 1 by u இன்டகிரேட் பண்ணால் log u 1 by x இன்டகிரேட் பண்ணால் எப்படி log x வருமோ அதுக்கு 1 by u பண்ணால் log u மைனஸ் அதே மாதிரி 1 by 1 plus u பண்ணால் log 1 plus u அவ்வளோதான் லிமிட் அப்ளை பண்ண வேண்டியது. அப்பர் லிமிட் பாருங்க முதல்ல 2 அப்ளை பண்ணுங்க 2 அப்ளை பண்ணால் log 2 மைனஸ் இங்கே 2 அப்ளை பண்ணால் 2 plus 1 3 log 2 மைனஸ் log 3 இது அப்பர் லிமிட் மைனஸ் 1 அப்ளை பண்ண log 1 மைனஸ் இங்கே 1 அப்ளை பண்ண log 2 மைனஸ் log 1 மைனஸ் log அவ்வளோதான். இப்போ இந்த மைனஸ் அப்படியே உள்ள கொண்டு போகணும் log 1ஓட வேல்யூ 0 ஆகிடுமா log 1ஓட வேல்யூ 0 அதனால அதை விட்டுடுங்க. இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா ப்ளஸ் log 2 ஆகிடும் ப்ளஸ் log 2 ஏற்கனவே இங்கே ஒரு log 2 இருக்குது அப்போ 2 log 2 மைனஸ் log 3 மட்டும் இருக்கும் அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க இந்த 2 log 2 இருக்கு இல்லையா இந்த 2 log 2ல இந்த 2 அப்படியே பவர் கொண்டு போனா ஆயிடும்னா 2 ஸ்கொயர் ஆகிடும் அப்போ log 4 ஆகிடும். அப்போ என்ன ஆகுனா log 4 மைனஸ் log 3 ஆகிடும். அதை log 4 by 3 log m by n அப்படின்ற ரூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் நம்ம log 4 by 3 அப்படின்னு எழுதிடும். சரிங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்த எக்ஸாம்பிள் 9.12 இதுவும் சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான். இன்டெக்ரல் 0 to 1 by root லிமிட் sin inverse x by 1 minus x square power 3 by 2 into dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பண்ண நம்ம u sin inverse x u எடுத்துக்கிறோம். இங்க பாருங்க u equal to sin inverse x உடனே டிஃபரன்ஷியேட் பண்ணணும் du by dx equal to sin inverse x பண்ணா டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by root of 1 minus x square. இது ஆக்சுவலா இதை கிராஸ் பண்ணீங்கன்னா d equal to இதை அப்படியே கிராஸ் பண்ணீங்கன்னா நான் வரங்க dx வந்துடும். அப்போ d equal to 1 by root of 1 minus x square into dxன்னு வந்துச்சு. ரைட் இப்போ அப்படியே இருக்குது. அடுத்தது இப்போ என்ன பண்ணலாம் நம்ம லிமிட்டை மாற்றணும். ஏன்னா லிமிட் வந்து ஏற்கனவே என்ன இருக்கா 0 to 1 by rootன்னு இருக்குல்ல அது லிமிட் மாறும். ஏன்னா அது எக்ஸல் இருக்கும்போது அது
யூல மாற்றணும். எப்படி மாற்றணும்? இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். பாருங்க யூ ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ். இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இருக்க இடத்துல என்ன பண்ணுங்க? ஜீரோன்னு போடுங்க. சைனுடைய எந்த டிகிரி ஜீரோனா ஜீரோ தான். அப்போ யூ வந்து ஜீரோ தான் வரும். எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்தா ஒய் யூக்கு ஜீரோ. அதே மாதிரி இந்த ஜீரோ இருக்க இடத்துல என்ன பண்ணுறோம்? இப்போ 1/2 சைன் இன்வர்ஸ் 1/√2ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம். சைனுடைய எந்த டிகிரி 1/√2னா எந்த டிகிரி அப்படின்னா π/4 45 டிகிரி. அப்போ π/4 யூ ஈக்குவல் டு π/4ன்னு வரும். சரிங்களா? அதாவது நம்ம எதை நம்ம யூன்னு எடுத்துட்டோமோ அதில் எக்ஸ் இருக்க இடத்துல சப்ஸ்டிட் பண்ண நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு யூ கிடைக்கும். இப்போ இதில் எக்ஸ் இருக்க இடத்துல 0 1/√2 சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது? யூ வந்து 0 கிடைக்குது. சரிங்களா? யூ வந்து 0 கிடைக்குது. அதே யூ வந்து π/4 கிடைச்சு. இப்போ லிமிட்டும் மாற்றியாச்சுமா, எல்லாமே ஓகே. இப்போ எதுவுமே கொஸ்டினில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to π/4 இங்கே பாருங்க சைன் இன்வெர்ஸ் எக்ஸ்க்கு பதிலாக யூன்னு போட்டாச்சு. பை இந்த 1 - x² இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக என்ன போகிறோம்? நம்ம காஸ் ஸ்கொயர் யூ இன்ட்டு டியூன்னு போடுறோம். அது பதிலாக என்ன போகிறோம்? நம்ம 1 - காஸ் ஸ்கொயர். ஏன்னா இது இங்கே எடுத்துருக்காங்க. வந்து பாருங்க பாருங்க. இப்போ இந்த யூ ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் என்ன இல்லையா, இதில் இந்த சைன் இன்வெர்ஸ் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் ஆகிடும் சைன் யூன்னு ஆகிடும். அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போடலாம்? நீங்கள் சைன் யூன்னு போடலாம். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் இருக்க இடத்துல 1 - x² இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சைன் போட்டோன்னு வச்சுங்களேன் 1 - sin ஸ்கொயர் எக்ஸ்னு வரும். 1 - sin ஸ்கொயர் எக்ஸ் பதிலாக சைன் ஸ்கொயர் யூக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? காஸ் ஸ்கொயர்னு போடலாம். அப்போ காஸ் ஸ்கொயர் யூன்னு போட்டோம். வேற ஒன்று. பாருங்க இந்த 1 - x² பதிலாக என்ன பண்ணுறோம் நம்ம? அதே மாதிரி இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணுங்க. இங்கே பாருங்க, அதாவது இந்த 1 - sin ஸ்கொயர் 1 - sin ஸ்கொயர் பவர் 3/2 இருக்கு. அது ரெண்டா பிரிக்கலாம். எப்படி தெரியுமா? 1 - x² பவர் 1, அதே மாதிரி ரூட் ஆஃப் 1 - x². அதாவது 1 - x² பவர் 1/2 அப்படின்னு பிரிக்கலாம். அதில் அந்த பைல தானே இருக்கு. அந்த 1/√1 - x² இன்ட்டு dx பதில தான் டியூன்னு போட்டுறாங்க. சரிங்க? ஏன் டியூ போறேன்னா அந்த 1/. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? வெறும் 1 - x² தான் இருக்கும். அப்போ 1 - x² பதில் தான் காஸ் ஸ்கொயர்னு போடுறோம். ஏன்னா எக்ஸ் இருக்க இடத்துல சைன் போடும்போது 1 - sin ஸ்கொயர் வந்து காஸ் ஸ்கொயர் ஆகிடும். அதுக்கடுத்து இந்த சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் பதில் யூ போடுறோம். சரிங்களா? அப்போ கொஸ்டின் வந்து எப்படி மாற்றிருக்குன்றதை மட்டும் பார்த்துக்கணும். கொஸ்டின் வந்து டோட்டலாக இப்படி மாறி போச்சு. சரி, இந்த யூ இன்ட்டு இந்த காஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, அது 1/cos ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் யூன்னு எழுதிச்சு. சரிங்களா? அவ்வளோதாம்மா. இப்போ இதை இன்டகிரேட் பண்ண வேண்டியதான். யூ இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் வந்து இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 2 டேர்மாக பிரிச்சுக்கணும். இதுக்கு அடுத்தது ஒரு ஃபார்முலா இருக்குது. இதை வந்து யூவி மெத்தடில் பண்ணணும். யூடிவி மெத்தடில் பண்ணணும். யூடிவி மெத்தடில் பண்ணணும். எப்படின்னா இந்த யூ வந்து அதான் யூடிவி மெத்தட்னா அந்த யூனே வச்சுக்கிறோம். இந்த டிவி இருக்கு இல்லையா, அது வந்து இன்டெகிரல் டிவி ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா சீக்கன் ஸ்கொயர் யூன்னு வச்சுக்கிறோம். சீக்கன் ஸ்கொயர் யூ இது பண்ணின்னு வச்சுக்கேன். பி ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? tan யூ வரும். இதை யூ பண்ணால் என்ன வரும்? நமக்கு அதே தான். சரிங்களா? டியூ பண்ணால் என்ன வரும்? 1 வரும். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே எடுத்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதான். என்ன ஃபார்முலா அப்படின்னா யூவி மைனஸ் இன்டகரல் விடியூ அப்படின்னு போடும். யூவி அப்படின்னும் போது யூ வந்து என்னதுங்க? யூ தான். யூ தான். வி வந்து tan யூ. அப்போ யூ tan யூ மைனஸ் இன்டகரல் விடியூ. இன்டகரல் விடியூனா இன்டகரல் வியோட வேல்யூ என்ன பாருங்க? வியோட வேல்யூ tan யூ. அதை இன்டகிரேட் பண்ணும். அப்போ இன்டகரல் tan யூன்னு போட்டுருக்காங்க. சரிங்களா? யூ மைனஸ் இன்டகரல் விடியூ போட்டாச்சு. அதில் மொதல் டேர்ம் பிரச்சனை இல்லை. மொதல் டேர்ம் வந்து யூ tan யூ, அதை 0 to π/4 ஆப்ல. ரெண்டாவது டேர்ம் வந்து இன்டகரல் விடியூ அப்படின்னு அர்த்தம். வி வந்து என்னதுங்க? tan யூன்னு கண்டுபிடிச்சோம். அதை போடணுங்க tan யூ இன்ட்டு டி. இப்போ tan யூ என்ன பண்ணணும்? நம்ம டிஃபரன்ஸ் இன்டகிரேட் பண்ணணும். tan யூ இன்டகிரேட் பண்ண அதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா log cos u அப்படின்னு ஃபார்முலா இருக்கு. எதுக்கு? tan யூக்கு. அதை அப்ளை பண்ணிட்டு லிமிட் 0 to π/4 அப்ளை பண்ண வேண்டியதான். அப்ளை பண்ண என்ன வரும் பாருங்க? 0 to π/4 அப்ளை பண்ண வேண்டியதான். வேற ஒன்று இங்க பாருங்க மைனஸ் log cos u. இந்த இடத்துல மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடுது. வேற ஒன்று இல்லை. அதாவது எப்படின்னா லாக் காசு இல்லை, லாக் சீக்கன் யூ அப்படின்னு வரும். tan யூக்கு வந்து லாக் சீக்கன் யூ வரும். இந்த சீக்கனை தான் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம 1/cos அப்படின்னு எழுதலாம். இந்த சீக்கனை வந்து 1/cos எழுதணும்னா அதுக்கு அடுத்தது அந்த காசு மேலே வந்து காசு இன்வெர்ஸ் ஆகிடும். எப்படி தான் இப்படி போடலாம்? அது பாருங்க. இந்த சீக்கனை வந்து 1/cos எழுதுவாங்கம்மா, காசுன்னு எழுதுவாங்க. இந்த காசு வந்து அப்படியே நியூமரேட்டர் பண்ணால் என்ன ஆகிடும்? காசு இன்வெர்ஸ். இப்போ எழுதி காமிக்கிறேன் பாருங்க. லாக் ஆஃப் என்ன வரும்னா பாருங்க, லாக் ஆஃப் காஸ் யூ பவர் -1 ஆயிடும். இந்த மைனஸ் அப்படியே முன்னாடி வந்து என்ன ஆயிடும்? மைனஸ் லாக் காஸ் யூன்னு ஆயிடும்ல. அந்த மைனஸ் தான் இந்த மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஆக்சுவலா tan யூ இன்டகிரேட் பண்ணனது லாக் சீக்கன் யூ தான். சரிங்களா? காஸ் யூ கிடையாது, சீக்கன் யூ தான். அதுதான் மாறி இருக்கு, காசா மாறி இருக்கு. சரி, இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாமா? அது பாருங்க π/4 அப்ளை பண்ணனா வரும் பாருங்க. π/4 tan π/4 வந்து 1. அப்போ ஆன்சர் வந்து வெறும் π/4 தான் வரும். பிளஸ் அதே மாதிரி 0 அப்ளை பண்ணா யூ இருக்கிறது 0 டோட்டலாக 0 ஆயிடும். ஸோ ரெண்டாவது டேர்ம் 0.
அதாவது π/4 நல்லா புரிஞ்சு π/4 மைனஸ் லோயர் லிமிட் வந்து 0 விட்டுடுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிஞ்சிச்சு. அது ரெண்டாவது டேர்ம்ல வரும்போது log π/4 அப்படின்னா என்ன வரும்? log 1/√2ன்னு வந்துடும். ஏன்னா cos π/4 ஓட வேல்யூ 1/√2 மைனஸ் cos 0 வந்து 1 log 1 ஓட வேல்யூ 0 ஆயிடும். அப்ப இது மட்டும் தான் வரும். π/4 பிளஸ் log 1/√2 மட்டும் தான் ஆன்சர். சரிங்களா? அவ்வளவுதான். இந்த log 1/√2 வந்து எப்படி தெரியுமா? log ஆஃப் இந்த ரூட் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்துச்சுன்னா என்ன ஆகுனா 2 பவர் -1/2ன்னு மாறிடும். அதாவது 1/2ன்றது -1/2 ஆயிடும். அந்த -1/2 முன்னாடி வந்தா அதான் அங்க போட்டிருக்கோம் -1/2 log 2 அப்படின்னு சொல்லி.